ஆற்றங்கரையோரமா இருக்கிற அழகான கிராமம் அது. இன்னும் பனி அந்த கிராமத்துல விலகவே இல்ல. அந்த கிராமத்துலதான் ராமையா அப்படிங்கிற நல்லவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்தவங்க யாருமே பட்னியா போகவே முடியாது. வீட்டுக்கு வரவங்கள கடவுளா நினைச்சு மதிக்கிறவன் அவன். அவனுடைய பொண்டாட்டி சீதாவும் அவன மாதிரியே குணம் இருக்கிறவ தான். ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன யோசிக்கிறவ. பக்கத்து ஊர்ல ராமையாவோட தூரத்து சொந்தமான பரமேசன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் பொண்டாட்டி பேரு துர்கா. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல பேர் போன கஞ்ச பிசினாரிங்க. இவங்க குளிர்காலம் வந்தா போதும் வீட்டுல விறகுக்கு செலவாகும், சமையலுக்கு பணம் நிறைய செலவாகும்னு சொல்லி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அங்க தங்கிடுவாங்க. ஒரு நாள் ராமையா எழுந்திருச்சு வீட்டு வாசல பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் வாசல்ல ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அப்பதான் அந்த மாட்டு வண்டியில இருந்து பரமேசனும் துர்காவும் அவங்க 20 வயசு பையன் ராமுவும் வந்து இறங்குனாங்க. அவங்க சரியான சாப்பாட்டு பிரியர்கள். அங்க வந்து இறங்குனதும் ராமையா அவங்கள பார்த்து ஆச்சரியமா, மாமா நீங்களா? ஒரு செய்தி கூட சொல்லி அனுப்பலையே. நல்லா இருக்கீங்களா? பரமேசன் வண்டியில விட்டு இறங்கி வண்டிக்காரனுக்கு பணம் கொடுக்காம ராமையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். நல்லா இருக்கும் ராமையா. ஒன்றும் இல்ல, எங்க ஊர்ல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் உன் வீடு தான் கதகதப்பா இருக்குமே, ஒரு 10 நாளைக்கு தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயா பணம். டேய், அந்த பணத்தை என் மச்சான் கொடுப்பாரு, வாங்கிக்கோ. ராமையா தயக்கத்தோடவே வண்டிக்காரனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சான். உள்ள மெதுவா கதவை திறந்து இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா சீதா. சீதா மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குடும்பம் நம்ம வீட்டுல 10 நாள் தங்கனா அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க போலியே. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. குளிர் அதிகமா இருந்துச்சு. பரமேசனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குச்சு. ஏண்டா ராமையா, குளிர் தாங்க முடியல. ஒரு பெரிய தேக்கு மர கட்டைய கொண்டு வந்து நெருப்பு மூட்டினா குளிர் காஞ்சிக்கிட்டே பேசலாம். தேக்கு கட்டையா? அது விலை அதிகமாமா. நான் வேணும்னா சாதா கட்டைய கொண்டு வர சொல்றேன். சாதா கட்டையா? அதுல புகை அதிகமா வருமே, அது உடம்புக்கு நல்லதில்ல. சந்தைக்கு போனா தேக்கு மர கட்டை கொடுக்க போறாங்க. பணம் செலவு பண்ண யோசிக்காத மச்சான், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அண்ணா, அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா ஒரு 5 ரூபாய் கொடுங்களேன். நான் போய் சந்தன கட்டையே கொண்டு வந்து எரிக்க சொல்றேன். அட, எங்க அண்ணி அதுக்குள்ள கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. அவர்கிட்ட சில்லறை இல்ல அண்ணி, இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய நோட்டு மட்டும்தான். அப்ப ராமு எல்லார்கிட்டயும், மாமா, நெருப்பு மூட்டுறதெல்லாம் அப்புறம், பசிக்குது, கோழி குழம்பு எதனா வச்சிங்களா? ராமையா வேற வழி இல்லாம வீட்ல எடுத்து வச்சிருந்த நல்ல விறக கொண்டு வந்து எல்லாருக்காகவும் குளிர் காயறதுக்காக நெருப்ப மூட்டி விட்டான். அப்போ குடும்பத்தோட உட்காந்து அவங்க எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அடுத்த 3 நாள் வரைக்கும் பரமேசனுடைய குடும்பம் ராமையாவோட வீட்டுல வந்து தங்கி 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் ராமு வீட்டுல இருக்கிற எல்லாமே காலியாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியம் சீதா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் வீட்டுல சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு எதுவும் இல்ல அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏங்க, வீட்டுல அரிசி பாதி மூட்டை தான் இருக்கு. அந்த ராமுவே 4 பேர் சாப்பாடு ஒன்னா சாப்பிடுறான். உங்க மாமா கிட்ட சொல்லி சந்தைக்கு போய் கொஞ்சம் காய்கறி பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுங்க. ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம கிட்ட வர வழி இல்ல. ராமையாவும் சரி அப்படின்னு சொல்லி பரமேச கிட்ட போய், மாமா தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டுல அரிசி பருப்பெல்லாம் தீந்து போச்சு. எனக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க சந்தைக்கு போய் அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? நான் பணத்தை அப்புறமா கொடுக்கறேன். ஓஹோ, பொருள் எதுவும் இல்லையா? சரி ராமையா, நான் போய் சந்தையில எல்லா பொருளும் வாங்கிட்டு வரேன். ஆனா என் கையில பணம் இல்ல. கோவிலுக்கு தானமா கொடுத்துட்டேன். ஒரு 10 ரூபாய் கூட எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடுவேன். என்கிட்ட இப்ப பணம் இல்ல மாமா. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் விளைச்சல் வித்து வந்ததும் அந்த பணத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கறேன். ஏங்க, நீங்க எப்படி சந்தைக்கு போக முடியும்? உங்க கால்ல அடிபட்டிருக்குல்ல, காலு வலிக்கும். அண்ணே, நீங்களே சந்தைக்கு போயிட்டு வாங்க. வேணும்னா துணைக்கு என் பிள்ளைய அனுப்பிச்சு விடுறேன். ராமையா வேற வழி இல்லாம கடனை உடனே வாங்கி மளிகை சாமான வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தான். ஒரு நாள் ராத்திரி நேரம் அளவுக்கு அதிகமா ராமு சாப்பிட்டதுனால அவனுக்கு நடுராத்திரியில வயிறு வலி வந்துருச்சு. ஐயோ, வயிறு வலி தாங்க முடியல, வலிக்குது. ஐயோ என் புள்ள, அண்ணே போய் டாக்டர் கூட்டிட்டு வா. ராமையா உடனே போய் பக்கத்துல இருந்த டாக்டரை கூட்டிட்டு வந்தா. டாக்டர் ராமுவை செக் பண்ணி பார்த்து, ஒன்னும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை தான். அஜீரண கோளாறு. கண்டதையும் சாப்பிட்டுருப்பாரு போல. சரி, எனக்கு 2 ரூபாய் கொடுத்தா நான் இங்கிருந்து போயிடுவேன். ராமையா பையில கைவிட்டா ஒத்த ரூபாய் இல்ல. அவன் பரமேசனை பார்த்தா. பரமேசா அப்பதான் விட்டதை பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான்.
மாமா, என்கிட்ட பணம் இல்ல. டாக்டருக்கு தர வேண்டிய 2 ரூபாய நீங்க கொடுங்க. ஆ, என்ன ராமையா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட பணம் கேட்கறது உன் குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா? உங்க வீட்ல சாப்பாடு சாப்பிட்டு தானே என் பிள்ளைக்கு வயிறு வலி வந்துச்சு. அதுக்கு நீங்க தான் அந்த பணத்தை கொடுக்கணும். என்னென்ன சொன்னீங்க? அப்ப எங்க வீட்டு சாப்பாடு நல்லா இல்லையா? நல்லா இல்லாம தான் 4 தட்டு சோறு உங்க புள்ள சாப்பிட்டானா? நல்லா சாப்பிட்டுட்டு இப்படி குறை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா உங்களுக்கு? பணத்தை கொடுங்க. ஏங்க, பாத்தீங்களா இந்த சீதா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? நம்மள அவமானப்படுத்துறா. வாங்க நம்ம போலாம். அப்படி போனா சரியா இருக்காது. சரி ராமையா, நீ டாக்டர்கிட்ட சொல்லி கணக்குல எழுதி வச்சுக்க சொல்லு. அப்புறமா நீயே கொடுத்துடு. ராமையா டாக்டர் கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சு அங்கிருந்து அனுப்புனா. சீதாவுக்கு மட்டும் கோவம் குறையவே இல்ல. அவ ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைச்சா. அடுத்த நாள் விடிய காலையில கோழியும் இன்னும் கூவவே இல்ல. அதுக்குள்ள சீதா எழுந்திருச்சு ராமையாவையும் எழுப்பி கூட்டிக்கிட்டு சமையல் அறைக்கு தனியா போனா. ஏங்க, நாம என்னதான் நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் இவங்க நம்மள குறைதான் சொல்றாங்க. இவங்க புத்தி மாறாது. இவங்களை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்த வேலைக்காகாது. அனுப்பி விடுங்க. உண்மைதான் சீதா, ஆனா என்ன பண்றது? வெளியில போங்கன்னு சொல்ல முடியாது. போங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க தானா போனா நல்லா தானே இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த குளிர்காலத்துல இவங்க 3 பேரையுமே நல்லா வேலை வாங்குங்க. கூலிக்கு ஆளுங்க கிடைக்கலன்னு சொல்லி ஆம்பளைங்க 2 பேரையுமே வயல்ல வேலைக்கு கூட்டிக்கிட்டு போங்க. இங்க நானும் அந்த அம்மாவை சும்மா விடாம வீட்ல இருக்கிற எல்லா வேலையுமே செய்ய வைக்கிறேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா ராஜா ராணி மாதிரி வாழலாம் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். ராமையாவுக்கு இந்த திட்டம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. சரியா சொன்ன சீதா. நேத்து அந்த குடும்பமா சேர்ந்து நம்மள அவமானப்படுத்தினதுக்கு அவங்கள நாம இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே ராமையா பரமேசனையும் ராமுவையும் போய் விடிய காலையிலேயே எழுப்புனா. மாமா, மாமா, எழுந்துறீங்க. பரமேச கண்முழிச்சு பார்த்து, என்ன ராமையா, ஏன் இவ்வளோ பதட்டமா வந்து எழுப்புற? ஆமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, இன்னும் 2 நாள்ல மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. விளைச்சலை அறுவடை பண்ணணும். கூலி ஆளுங்க வேற கிடைக்கல. அதான் விளைஞ்ச விளைச்சல் வீணா போகக்கூடாது இல்லையா? நாமளே களத்துல இறங்கி அறுவடைய முடிக்கலாம். உங்க புள்ளைய எழுப்புங்க. நானா? இந்த குளிரில் வயலுக்கா? ஆனா எனக்கு இடுப்பு வலி ராமையா. ஐயோ மாமா, என் விளைச்சல் போனா உங்க விளைச்சல் போனா மாதிரி தானே. அந்த அளவுக்கு கூட பாசம் இல்லையா? சீக்கிரம் வாங்க, போய் அறுவடை பண்ணலாம். அப்படி ராமையா கட்டாயமா பரமேசனையும் அப்படியே ராமுவையும் அந்த குளிர்ல வயலுக்கு வேலை செய்யறதுக்கு கூட்டிக்கிட்டு போனா. டே ராமு, நீ இந்த பக்கமா அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடு. மாமா, இந்த மூட்டையை கொண்டு போய் வண்டியில போடுங்க. நான் அந்த பக்கமா போய் வேலைய ஆரம்பிக்கிறேன். டேய், இந்த குளிர்ல போய் என்ன மூட்டையை தூக்க விடுறியே, தப்பு இல்லையா? அது உடம்புக்கு ரொம்ப நல்லது மாமா. இந்த குளிர்ல மூட்டை தூக்கினா வேர்க்கும். அப்ப குளிரெல்லாம் போகும் பாருங்க. இங்க வீட்டுல துர்கா சந்தோஷமா போர்வைய போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. சீதா வந்து அந்த போர்வைய இழுத்தா. அண்ணி, எழுந்துறீங்க. பின்னாடி துணியும் நிறைய இருக்கு, பாத்திரமும் நிறைய விழுந்திருக்கு. போய் கொஞ்சம் பாத்திரத்தை கழுவிடுங்க. என்னது? நான் போய் பாத்திரம் கழுவணுமா? ஐயோ, எனக்கு கையெல்லாம் வலிக்கும் சீதா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அண்ணி. நேத்து நீங்களும் உங்க புருஷனும் உங்க புள்ளையும் சாப்பிட்டு போட்ட பாத்திரம் தானே எண்ணெய் பிசுக்கா இருக்கு. அத நீங்க தான் போய் கழுவணும் அப்படின்னு சீதா சொன்னதுனால வேற வழியும் இல்லாம துர்கா எழுந்துச்சு போய் சில்லுன்னு இருக்கிற தண்ணியில பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தா. சாயந்தரம் நேரம் ஆகும்போது பரமேசனும் ராமுவும் ரொம்பவும் அசதியா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா துர்காவும் அங்க அசதியாதான் உக்காந்துக்கிட்டு இருந்தா. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடலான்னு நினைக்கும் போது ராமையா புத்திசாலித்தனமா ஒண்ணு பண்ணா. மாமா, இன்னைக்கு நீங்க பண்ண வேலையால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அறுவடை முடிஞ்சது இல்லையா? நாளைக்கு அதை வித்து வர பணத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க போறேன். பணம் அப்படின்னு சொன்ன உடனே பரமேசனுடைய கண்ணுல ஒரு வெளிச்சம். பங்கு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டான். நிச்சயமா. ஆனா நாளைக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை செஞ்சிட்டா நாளானைக்கு உங்க கையில பணம் இருக்கும். பணத்தாசையில அன்னைக்கு ராத்திரி அந்த குடும்பம் அங்கேயே தங்கிடுச்சு. ஆனா அவங்களுக்கு தெரியாது சீதாவோட திட்டம் இன்னும் முடியல அப்படிங்கறது. அடுத்த நாள் காலையில ராமையா வந்து பரமேசனை எழுப்புனா. மாமா, எழுந்துறீங்க எழுந்துறீங்க. இன்னைக்கு வயல்ல இல்ல, மாட்டு கொட்டகையில தான் வேலை. பரமேசனும் ராமுவும் விருப்பமே இல்லாம எழுந்திருச்சு மாட்டு கொட்டகைக்கு வந்தாங்க. அங்க மாட்டு சாணத்தோட நாத்தத்தை அவங்களால தாங்க முடியல. மாமா, என்னால இந்த சாணியெல்லாம் எடுக்க முடியாது மாமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா ராமு. மாமா, நீங்க போய் அந்த மாடுங்க எல்லாத்தையும் நல்லா குளிக்க வச்சிடுங்க.
நான் போய் பூஜை பொருளுங்க எல்லாம் வாங்கிட்டு வரேன். மாமா, எனக்கு இந்த சாணி நாத்தம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது மாமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மாட்டுக்குள்ளதான் எல்லா தெய்வமும் குடியிருக்கும். பக்தியோட பண்ணு. ராமு அந்த சாணி எல்லாத்தையும் எடுத்து கூடையில போட்டுக்கிட்டு இருக்கும்போது பரமேசா அந்த மாடுங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தான். மாடுங்க வாளால் அவனை அடிக்கும் போது ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் வீட்டுல சீதா துர்காவை சமையலறையில உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய உரலை கொடுத்து பக்கத்துல ஒரு மூட்டை அரிசிய வச்சு, அண்ணி இன்னும் 2 நாள்ல பண்டிகை வரப்போகுதுல, அதுக்கு அரிசி மாவு தேவைப்படும். மில்லுல கொடுக்கலான்னு பார்த்தா சுவை இருக்காது. நீங்க தான் ரொம்ப அழகா அரிசியெல்லாம் அரைச்சி பலகாரம் செய்வீங்களாமே, இன்னைக்கு நீங்க இந்த வேலைய பாருங்க, நான் போய் பூஜை அறையை சுத்தம் பண்றேன். ஏன் சீதா, நான் தனியா இவ்ளோ அரிசி அரைக்கணுமா? என் கையே என்னத்துக்கு ஆவறது? அட என்னங்க நீ, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்க பையன் வேற என்கிட்ட நிறைய பலகாரம் கேட்டிருக்கால, செய்யுங்க செய்யுங்க. துர்கா வேற வழி இல்லாம உரல்ல அரிசியை போட்டு அரைக்க ஆரம்பிச்சா. சாயந்தர நேரம் 3 பேரும் மறுபடியும் சோர்வா உட்கார்ந்திருந்தாங்க. அன்னைக்கு வேலை அதிகங்கிறதுனால பசியும் அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ராமையா விருந்து சாப்பாடும் கையில பணமும் கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப சீதா வந்து இலைய விரிச்சு சாப்பாடும் துவையிலும் மட்டும்தான் போட்டா. குழம்பு எதுவுமே இல்ல. என்ன ராமையா இது? கோழி குழம்பு எங்க? பணம் எங்க? மாமா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்க மசாலா போட்ட கோழி குழம்பு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்ல. டாக்டரே சொல்லியிருக்காரு. அப்புறம் நாளைக்கு வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க போறேன். அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்க கை மேல பணத்தை வைக்கிறேன். ஆமா நீ சுண்ணாம்பு அடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு வீடெல்லாம் கழுவி விட்டுறலாம். இல்லனா சுண்ணாம்பு அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அத கேட்டதுமே பரமேசனும் துர்காவும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அத கேட்டது பாவம் ராமுவுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. அப்பா, எனக்கு பணமும் வேணாம், வேலையும் வேணாம். வீட்டுக்கு போலாம் வாப்பா. இங்க இருந்தா இவங்க நம்மள கொன்னுடுவாங்கப்பா. ஏங்க, இங்க இருந்தா என் கையெல்லாம் கொப்பளம் போட்டுரும் போல. வாங்க நம்ம வீட்டுக்கே ஓடிடலாம் அப்படின்னு புள்ளையும் பொண்டாட்டியும் புலம்புனத பார்த்து அப்ப பரமேசன், ராமையா, ஒன்னும் வேணாண்டா. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. எங்க வீட்டுக்கு நான் சரியா பூட்டு போட்டுட்டு வந்தனான்னு தெரியல. திருடனுங்க வந்துட போறானுங்க. ஐயோ, ஒன்னும் ஆகாது மாமா. திருடனுங்க வந்தா வந்துட்டு போகட்டும். நீங்க தான் இங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்களே. ஒரு நாள் இருந்து சுண்ணாம்பு அடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். வேணாண்டா வேணாம். அந்த சுண்ணாம்பு வாசம் என் உடம்புக்கு ஒத்துக்காது. அம்மாடி சீதா, உன் சமையல இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேம்மா. அப்படி அவங்க 3 பேரும் பின்னாடி கூட திரும்பி பார்க்காம வேக வேகமா அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ராமையா சீதா 2 பேரும் இத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாங்க, 2 நாள்லயே ஓடி போயிட்டாங்க. இனி இந்த ஜென்மத்துல நம்ம வீட்டு பக்கம் அவங்க வரவே மாட்டாங்க. ஆமா சீதா, பிசினாரி உறவுங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தாதான் நாம தப்பிக்க முடியும். இந்த கதையில இருக்கிற நீதி இலவசமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நாம சொந்தக்காரங்க வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. அவங்களுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா அவங்களுக்கு நாம உதவியாதான் இருக்கணும். ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சோமையா அவனுடைய மனைவியான மல்லிகா கூட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். அது ஆடி மாசம். வெளிய உலகமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இது பகலா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு பகல்லையே ரொம்ப இருட்டா இருந்துச்சு. சோமையா அவனுடைய வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறத பாத்துக்கிட்டு அவனுடைய 2 ஏக்கர் விளைச்சலை பத்தி நினைச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆகாயத்துல இருந்து விழற ஒவ்வொரு மழைத்துளியும் கூட அவன் நெஞ்சில குத்துற முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருந்துச்சு. உள்ள சமையல் அறையில அடுப்புல மல்லிகா சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த புகை அவ கண்ணுல பட்டாலும் கூட இத்தனை வருஷமா பழகி போனதுனால கண்ணுல எந்த அசைவுமே இல்ல. 10 வயசு ராஜு 8 வயசு வள்ளி 2 பேரும் அம்மா பக்கத்துல உட்காந்து அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா எப்போ சப்பாத்தி கொடுப்பாங்க அப்படின்னு ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னும் எவ்வளோ நேரமா? என்னால பசி தாங்க முடியல. இதோ முடிஞ்சிச்சுப்பா, இன்னொரு 5 நிமிஷம் தான். வள்ளி, போய் அப்பாவை கூட்டிக்கிட்டு வாமா. அப்பா ரொம்ப கோவமா இருக்காருமா, நான் போக மாட்டேன். சோமையா பார்க்கத கோவக்காரனா இருப்பான், ஆனா மனசு வெண்ண மாதிரி. விளைச்சலை பத்தி தான் கவலைப்படுறான் அப்படிங்கிறது மல்லிகாவுக்கு தெரியும். சரி, நானே போய் கூட்டிட்டு வரேன். நீங்க 2 பேரும் தட்டை எடுத்து உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மல்லிகா வெளியில வரும்போது திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல இருந்த நாய் போ போன்னு குலைக்க ஆரம்பிச்சது.
ஏன்னா அவங்க வீட்டை நோக்கி யாரோ 2 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சோமையா மல்லிகா 2 பேரும் வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. யாரது இந்த மழையில அப்படின்னு சோமையா சத்தமா கேட்டான். அப்போ மல்லிகாவுக்கு அது யாருன்னு தெரிஞ்சது. அட, இது எங்க தாய் மாமாவோட புள்ள. இந்த நேரத்துல இங்க எதுக்கு வராரு? பாவம், மழையில நனைஞ்சு வேற வராரே அப்படின்னு சொல்லி மல்லிகா வெளியில போனா. உடனே சோமையோட முகம் கோவமா மாறுச்சு. இந்த பேய் மழையில உறவுகளா இருக்கிற சோறு எங்களுக்கே பத்த மாட்டேங்குது, இதுல இவங்களுக்கு எதை போடுறது அப்படின்னு சோமையா சத்தமா சொன்னது மல்லிகாவோட காதல விழுந்தாலும் விழாத மாதிரி தான் இருந்தா. பக்கத்துல வரும்போதுதான் தாய்மாம பிள்ளையான ராமையா, அவனுடைய மனைவியான சீதம்மா, அவங்க 2 குழந்தைங்க மழையில நனைஞ்சு தொப்பக்கட்டியா வந்து நின்னாங்க. அவங்கள அந்த நிலைமையில பார்த்த உடனே மல்லிகா மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. ஐயோ ராமையா, என்ன இது இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க? சரி சரி வாங்க, முதல்ல உள்ள போங்க அப்படின்னு பாசமா அவங்கள வரவேற்தா. சோமையா விருப்பமே இல்லைனாலும் அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான். அந்த 4 விருந்தாளிகளும் வீட்டுக்குள்ள வந்த உடனே கொஞ்சம் பெருசா இருந்த வீடு இப்ப ரொம்ப சின்னதா தெரிஞ்சுது. அப்போ ராமையா சோமையாவை பார்த்து, தப்பா எடுத்துக்காதீங்க, ஊருக்கு போய்கிட்டு இருந்தோம், திடீர்னு மழை வந்துச்சு, உங்க வீடு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னப்போ சோமையா முகத்துல எந்த ஒரு பாவனையும் இல்ல. சரி, இப்ப அதனால என்ன? தொப்ப கட்டியா நனைஞ்சு வந்திருக்கீங்க, முதல்ல நீங்க எல்லாரும் போயிட்டு துணிய மாத்திக்கோங்க. சமையல் அறையில இருந்த ராஜு வள்ளி 2 பேருமே வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பசங்களை ஆச்சரியமா பார்த்தாங்க. அவங்களுடைய சின்ன உலகத்துக்குள்ள வந்து அவங்கள பார்த்து பசங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அப்பா முகத்துல இருந்த கோவத்தை பார்த்து பயந்துட்டாங்க. எல்லாரும் துணியெல்லாம் மாத்தி வந்து உட்காரும் போதுதான் மல்லிகாவுக்கு உண்மையிலேயே பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐயோ, சமைச்சது 4 பேருக்கு தானே, இப்ப இவங்க 4 பேருக்கு என்ன பண்றது அப்படின்னு மனசுக்குள்ளேயே குழம்புனா. அதுக்கப்புறமா மல்லிகா சோமையாவா அப்படி நினைச்சு பார்க்கும்போது சோமையா கண் அசைவிலேயே நான் தான் முதலே சொன்னல அப்படின்னு சொன்னான். மல்லிகா ஒரு பெருமூச்சை விட்டுட்டு அங்கிருந்து சமையலறைக்குள்ள போனா. அவளுக்கு நல்லாவே தெரியும் இப்ப வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிறது அவளுடைய கடமை அப்படிங்கறது. மல்லிகா மறுபடியும் கோதுமை மாவை பிசைஞ்சு மறுபடியும் அவங்க 4 பேருக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்திய சுட ஆரம்பிச்சா. ஏற்கனவே தொட்டுக்க வச்சிருந்த குழம்புல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி குழம்ப அதிகமாக்கினா. சுவை இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாருடைய பசியை தீக்கணும் இல்லையா? சோமையா ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு உறவுகள் கிட்ட விருப்பமே இல்லாம பேச ஆரம்பிச்சான். விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு ராமையா? என்னன்னு சொல்றதுன்னு, இந்த மழையில எல்லாம் வீணாதான் போச்சு, அறுவடை நேரத்துல எல்லாம் கைய விட்டு போயிடுச்சு அப்படின்னு ராமையா அவனுடைய கவலைய சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப சீதா மல்லிகாவுக்கு உதவி செய்யறதுக்காக சமையல் அறைக்குள்ள வந்தா. அக்கா, நான் ஏதாவது உதவி செய்யவா? ஐயோ வேண்டாமா, நீ நனைஞ்சு போய் வந்திருக்க, போய் உக்காந்து ஓய்விடு, பசங்க கூட உக்காந்துக்கோ அப்படியே அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. பிள்ளைங்களோட கலகல சிரிப்பு சத்தத்துக்கு மத்தியில விளைச்சலோட கவலை, குடும்பத்தோட கவலை எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சது. ஆம்பளைங்களோட சேர்ந்து பசங்களும் சாப்பிடறதுக்காக வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மல்லிகா எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறும் போது சோமையாவோட பார்வை மல்லிகா பரிமாறிக்கிட்டு இருந்த சாப்பாடு மேலதான் போச்சு. அவன் அதையும் கணக்கு பண்ண ஆரம்பிச்சான். நிறைய செலவாகுதே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். ராஜுவுக்கு எப்பவுமே 2 சப்பாத்தி சாப்பிடுற பழக்கம் தான். மல்லிகா ஒரு சப்பாத்தி போட்டதும், அம்மா எனக்கு இன்னொன்னு அப்படின்னு ராஜு கேட்டதும் சோமையா கண்ணாலேயே முறைச்சி அவனை அமைதியாக்குனான். ராஜுவும் பயந்து போய் அமைதியா உக்காந்துட்டான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராமையா, ஐயோ பரவாயில்லண்ணா, பசங்க இல்லையா, பசி அதிகமா இருக்கும், எனக்கு ஒண்ணு போதும் அப்படின்னு ராமையா சொன்னதை கேட்டு சோமையாவுக்கு மனசுக்கு கவலையாச்சு. அவனுடைய கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. இப்ப எல்லாரும் சாப்பிட முடிச்சாங்க. ராத்திரி தூங்க வேண்டிய நேரம். வீட்ல இருந்து கைத்து கட்டுல வந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க கீழே படுத்துக்கிறோம் ராமையா, நீங்க மேல படுத்துக்கோங்க. ஐயோ என்னக்கா இது, நீங்க பெரியவங்க, நீங்க மேல படுங்க, நாங்க கீழே படுக்கிறோம் அப்படின்னு சொன்னா சீதா. ஒருத்தங்க படுங்க படுங்கன்னு சொல்லி கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. யாருமே கட்டில படுக்காம பாய் விரிச்சு தரையிலேயே படுத்தாங்க. ராஜுவுக்கும் வள்ளிக்கும் அவங்க எடுத்த புது பசங்களுக்கு கொடுத்ததுல கொஞ்சம் விருப்பம் இல்லதான். இது ஏன் தலகாணி அப்படின்னு வள்ளி ராமையாவோட பொண்ணு கிட்ட சொன்னா. இல்ல,
இத எங்க அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பாப்பா அடம் பிடிச்சது. அப்படி பசங்களோட மழலை பேச்சால வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் சோமையாவுக்கு மட்டும் தலைவலி அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. கடவுளே, இந்த ஒரு நாள் போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். அந்த நாள் என்னமோ முடிஞ்சது. ஆனா மழை நிக்கலையே, இன்னும் அதிகமா தான் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காலையில விடிஞ்சது. ஆனா சூரியனை தான் காணோம். சோமையா கதவு திறந்து வெளியில வந்தா திண்ணை எல்லாம் தண்ணியால நிறைஞ்சு போயிருந்துச்சு. ராமையோட குடும்பம் இன்னைக்கு போக போறது இல்லைன்னு அப்பவே அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா வீட்டுல சமைக்கிறதுக்கு மளிகை சாமான் எதுவும் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். வீட்டுல சமைக்க எதனா இருக்கா அப்படின்னு பொண்டாட்டிய கேட்டான். கொஞ்சம் சோள மாவு தவிர்த்து வேற எதுவுமே இல்லங்க. சோமையா கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் முகத்துல இருந்த கவலைய பார்த்து ராமையா பக்கத்துல வந்தான். என்னாச்சுன்னு கவலையா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராமையா, இந்த மழையை பார்த்தாதான் கொஞ்சம் கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தான் சோமையா. அப்பதான் சமையலறையில விளையாடிக்கிட்டு இருந்த ராமையாவோட புள்ள தெரியாம அந்த சோள மாவு இருந்த டப்பாவை தட்டி விட்டுட்டான். இருந்த சோள மாவும் கீழே கொட்டிக்கிச்சு. அத பார்த்ததும் சோமையாவுடைய பொறுமை மொத்தத்தையுமே இழந்துட்டான். என்னடா இது, உனக்கு கண்ணு தெரியாதா? இருக்கிற கொஞ்சம் மாவையும் இப்படி கீழே தட்டி விட்டுட்டியே அப்படின்னு கோவத்துல அந்த சின்ன பையனை திட்டின உடனே அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்து அழவே ஆரம்பிச்சிட்டான். அப்போ சீதா உள்ள வந்து பிள்ளைய சமாதானப்படுத்தினான். அந்த நேரம் ராமையா முகம் வாடி போச்சு. மன்னிச்சிடுங்கண்ணா, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு பொறுமையா சொன்னா ராமையா. ஆனா அந்த நேரம் சோமையாவோட கோவம் இன்னும் அதிகமாச்சு. தெரியாம எப்படி பண்ணுவான்? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறது இல்லையா? நேத்துல இருந்து பாக்குறேன், வீட்டை சுத்தி சுத்தி வந்து ஒரே தொல்லை. நாங்களே சாப்பாடு இல்லாம கஷ்டப்படும் போது சொந்தக்காரங்க தொல்லை வேற அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கிறத நேரா வெளியில சொல்லிட்டான். அந்த வார்த்தைகள் ராமையா சீதாவோட மனசுல முள்ளு மாதிரி குத்திக்கிச்சு. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரும் வந்துச்சு. என்னங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பசங்களை போய் யாராவது அப்படி திட்டுவாங்களா அப்படின்னு சோமையாவ முறைச்சா. அப்போ ராமையாவோட குரல் மாறுச்சு. நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு. மழையால தான் இங்க இருந்தோம். மழை கொஞ்சம் விட்ட உடனே நாங்க போயிடுவோன்னு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டான். அந்த காட்சி சோமையாவோட மனசையே மாத்திருச்சு. எல்லார்கிட்டயும் எவ்வளவு தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது. மழையில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை வார்த்தையால காயப்படுத்தினா சோமையா. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு நொடி அவன் தரம் தாழ்ந்துட்டான். எல்லாரும் முன்னாடியே சோமையா தலைகுனிஞ்சு நின்னான். அப்பதான் ராமையா அவன் இடுப்புல கட்டிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பைய வெளியில எடுத்தான். அதுல இருந்த கொஞ்சம் காசை எடுத்து அவன் சோமையாவோட கையில கொடுத்தான். இதை வச்சுக்கோங்க அண்ணா, எங்களால உங்களுக்கு செலவாயிடுச்சு, இதை வாங்கிக்கோங்க. சீச்சி, என்ன ராமையா இது? எதுக்கு என்ன இன்னும் இன்னும் குற்றவாளியா மாத்துற? ஏதோ கோவத்துல பேசிட்டேன். என் மனசுக்குள்ள தப்பான எண்ணம் எதுவும் இல்லை, என்னை மன்னிச்சிடு. அந்த நொடி சோமையாவோட கண்ணுல அவன் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுது. பரவாயில்லண்ணே, வீட்டில் கஷ்டம் இருக்கும்போது தலைவனுக்கு தானே கோபம் வரும் அப்படின்னு சொன்னா ராமையா. அந்த நொடியில இருந்து அந்த வீட்டுல சூழ்நிலை எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. சோமையாவுக்கு இப்ப கோவம் இல்ல, மனசு லேசாதான் இருந்துச்சு. அப்ப சோமையா அவனுடைய மனைவியான மல்லிகா கிட்ட போய், மல்லிகா, பக்கத்து வீட்டு சுப்பையா வீட்டுக்கு போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வா. நான் போய் தேங்காவும் வெல்லமும் வாங்கிட்டு வரேன். வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க பட்டினியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடை எடுத்துக்கிட்டு அவன் அந்த மலையில வெளியில கிளம்புனான். சோமையா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து மல்லிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அதே ஆச்சரியத்தோட அவ சுப்பையாவோட வீட்டுக்கு போனா. கொஞ்ச நேரத்துல சோமையா வீட்டுக்கு வரும்போது மல்லிகா அவங்க கிட்ட இருந்த அரிசியும் அவங்க கொடுத்த கொஞ்சம் காய்கறியையும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா. இப்போ சீதா மல்லிகா 2 பேரும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோமையா ராமையா 2 பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. பசங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சோமையா பசங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு கதையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். ராஜு வள்ளி 2 பேருமே புது நண்பர்களோட ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு நடுவுல இருந்த சுவர் கூட இப்போ உடைஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி சுட சுட அனல் பறக்கிற சாதம் கூடவே காய்கறி குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க. சோமையாவை அவன் கையால எல்லாருக்குமே பரிமாறினான்.
சோமையா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ராமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. அவங்களுடைய மனசும் கூட நிறைஞ்சுது. அன்னைக்கு சாயந்தர நேரம் மழை கொஞ்சமா விட்டுச்சு. இப்ப ஆகாயம் தெளிவா இருந்துச்சு. வெளியில கொஞ்சம் வெயிலும் அடிச்சுது. அதனால ராமையாவோட குடும்பம் கிளம்ப தயாராச்சு. அண்ணே, நாங்க கிளம்புறோண்ணே. நீ செஞ்ச உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். எதுக்கு இந்த நன்றியெல்லாம் ராமையா? நான் உன் கூட பிறந்தவன் மாதிரி. நமக்குள்ள நன்றியெல்லாம் தேவையில்லை. உன் மனசை காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. மல்லிகாவும் சீதாவும் கண்ணாலேயே வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. பசங்க 4 பேரும் மறுபடியும் எப்ப சந்திக்க போறோமோ அப்படின்னு கவலையில இருந்தாங்க. அப்படி ராமையாவோட குடும்பம் அங்கிருந்து கிளம்புச்சு. அவங்க தலை மறையிற வரைக்கும் சோமையாவோட குடும்பம் வாசல்ல நின்னு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடு வெறிச்சோடி போச்சு. இப்போ அந்த அமைதி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அன்னைக்கு ராத்திரி நேரம் சாப்பிடும்போது ராஜு அவங்க அப்பா கிட்ட, அப்பா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரக்கூடாதா? முதல்ல அவங்க வந்தப்ப நீ கோவப்பட்ட, அப்புறம் சந்தோஷமா இருந்த. ஏன்பா? உண்மைதான்டா. முதல்ல அவங்க வந்தப்ப எனக்கு கோபம் வந்துச்சு. நாமளே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது? நான் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை நல்லபடியா பார்த்து அனுப்புறது நம்முடைய கடமை. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். பணம் இருந்தாதான் உறவுகளை பார்த்துக்க முடியும்னு அவசியம் இல்ல. பாசம் இருந்தா கூட பார்த்துக்க முடியும். பாசம் கொடுக்கறத பணத்தால கொடுக்க முடியாது. எப்பவுமே பணத்தை விட பாசம்தான் ரொம்ப பெருசு அப்படின்னு அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் ராஜு வள்ளியோட மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அப்படி அந்த மழை பெஞ்ச ஒரு நாள் வீட்டுக்கு வந்த உறவுகளால சோமையா கிட்ட ஒரு பெரிய மாற்றமே வந்திருந்துச்சு. சோமையா அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்குனா. விளைச்சல் போன அந்த கஷ்டத்தை விட உறவுகளை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிற கஷ்டம் தான் மனசுக்குள்ள இருந்துச்சு.